ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான எக் பைட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எக்கும் வெஜிடபிள்ஸும் வச்சு எப்படி இந்த சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் பிரான் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை ரைஸ் பிரான் ஆயிலோ கூட சேர்த்துக்கலாம். கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்க்க வேணாம், ஏன்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட நான் வந்து பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயமாக 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். லேசாக வதங்கினாலே போதுமானது. பாருங்கள், இது கூட நான் வந்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் ஜாஸ்தி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா வாடையெல்லாம் போகட்டும். மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே திருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது லைட்டாக ஆறட்டுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது இந்த முட்டையில் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது இதோட கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பனியாரக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இந்த முட்டையோட காயெல்லாம் நம்ம சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு கொடுங்க, விரும்பியும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா கல்லையும் நம்ம இப்போது ஊற்றியாச்சு. இது நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்.
பாருங்க வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான எக் பைட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.